World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்ம சிம்மம் மகேஸ்வரி அம்மாவை ஜோதிட முத்துக்கள் என்ற ஒரு அற்புதமான ஒரு புக்கை எழுதியிருக்காங்க, இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஜோதிடத்து பல முத்துக்களை நமக்கு சிந்த காத்து கொண்டிருக்காங்க. சிந்துறாங்களா இல்லை கோக்குறாங்களான்னு பார்க்கலாம். வாங்கம்மா. வாக்கியோ ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அஸ்ட்ரோ பாபா ஐயா, சந்திரன் ஐயா, மற்ற இருக்கிற ஜோதிட ஜாமம் அனைவருக்கும் பேர் தெரியல, சர்மா ஐயா முக்கியமாக சொல்லணும், அவங்களுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் ஏன்னா டக்கு டக்குன்னு பேர் அந்த நேரத்தில் வராது, அதனால் ஐயா அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிறதுன்னு சொல்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குழந்த பாக்கியம் இல்லை. யாருடைய ஒரு ஒரு கணவன் மனைவி இப்போ எல்லாத்துக்குமே நம்ம சொன்னது இன்றைக்கி சந்திரனுடைய இது ராசியில் வந்து சந்திரன் சிம்மத்தில் இருந்தாலும் அம்சாவின் மிதுனத்தில் இருக்கும்போது தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ ஜோதிடம்ங்கிறது வந்து உபயத்தில் இருந்து அந்த உபயத்து மூலயமா தான் வந்தான். அந்த ரவுண்டு இதுங்கிறது வாசப்படிங்கிறது நம்ம சுற்றி சுற்றி மேலே படி இதில் இருந்து வந்து உள்ளுக்குள்ளே இருந்து சந்துங்கிறதே உபயம்தான். அப்படிங்கிறதுனால இந்த இடமும் உபயம்தான் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு சொல்லுறாங்க. இதே வந்து நம்மளுடைய இதுக்கு குழந்த பாக்கியம், மனைவி ஒற்றுமை இதெல்லாமே இல்லை. அதே ஏன் வரல அப்படிங்கிறது மாரி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நட்சத்திர புள்ளி வந்து என்ன எடுக்குதுன்னு பார்க்கணுங்க. அந்த காரகத்தில் 11ஆம் இடத்ததிபதி நட்சத்திரம் எடுத்துருக்குதா, 4க்குரியதை எடுத்துருக்குதா மெயின் முக்கியமாக. அப்போ 4க்குரிய நட்சத்திரம் எடுக்கும்போது 4ஆம் இடத்ததிபதி சுகமாகவும் இருக்கும், அதே வந்து தாயார் ஸ்தானமும் வருது. அப்போ குழந்த பாக்கியத்துக்குள்ளே அதே மனைவி வந்து அந்த நட்சத்திரம் 4ஆம் இடத்ததிபதி நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தால், லக்ன புள்ளியாகவோ ராசி புள்ளியாகவோ எடுத்திருந்தால், அப்போ எங்கேருந்து வந்து தாய் இருக்கும்போது உங்களுடைய சுகபோகங்கள் அனுபவிக்க முடியும். அதாவது தாய்ங்கிறது அதாவது இல்லற வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், வீடு வண்டி வாசல் சொல்ல. ஆனால் ஒரு தாம்பத்தியத்துக்கு உண்டான வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு உண்டான புத்திர பாக்கியத்தில் இதனால் தடங்கள் ஏற்படுத்திக்கிறதுங்க. சரி, 3ஆம் இடத்ததிபதி நட்சத்திர சாரம் மனைவி வாங்கியிருக்குது, லக்ன புள்ளிக்காரங்க அவரும் வாங்கியிருக்காரு. அப்படிங்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ராசியோ நட்சத்திரத்துக்கு புள்ளியாக இருக்கும்போது கூட பிறந்த தம்பியோ தங்கச்சியாக இருக்குதுங்க. அப்போ அப்படிங்கும்போது அவங்களுடைய இது திருமணம் ஆன பிறகு தான் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்படையுது. ஏன்னா அவங்க அது சகோதரத்துவம் இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை அங்கே வந்து அந்த இது அந்யோன்யத்தை ஏற்படுத்துறதில்ல, புத்திர பாக்கியத்தையும் கொடுக்குறதில்ல. 11ஆம் இடத்ததிபதி அண்ணன் தங்கச்சி அக்கா அப்படிங்க இருக்கும்போது அவங்களுடைய நட்சத்திர சாரத்தில் நம்ம மனைவியோட நட்சத்திர சாரங்கள் வந்துருச்சு, கணவனோட நட்சத்திர சாரங்கள் வருது அப்படின்னா அவங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கிறதில்ல. அப்போ அவங்களுடைய திருமண வாழ்க்கை அண்ணன் அக்கா அப்படிங்கிற மாதிரி திருமணம் ஆன பிறகு தான் அவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கு மெயினாக முக்கியமாக. அதே வந்து இதே போல் ரஜ்ஜில் வந்து நான் எடுத்ததில் சொல்கிறதுல வந்து 5ஆம் இடத்தது மனைவியோட 5ஆம் இடத்தது நட்சத்திர புள்ளியும் கணவருடைய 5ஆம் இடத்தது நட்சத்திர புள்ளியும் ஒரே சாரமாக வாங்கியிருந்தால் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் தடங்கள் ஏற்படுறது உறுதிங்க. குழந்தை பாக்கியம் கொடுக்கறதில்ல. அதே வந்து நான் வந்து ஒரு இது போட்டிருந்தேன், ஜோதிட முத்துக்களில் போட்டிருந்தேன். அதாவது நீசம் பெற்ற இது காரகத்தோட அவங்களோட தொடர்புகளில் இருந்து வெளியில் இருக்கணும். அதாவது அவங்களுடைய இது அதான் அம்மாவுடைய இது சந்திரனுடைய அமைப்பு வந்து நீசமாக இருக்குதுன்னு, ஆனால் அவங்களுடைய அம்மாவிட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும். அப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஐயா அவர் சேலம் சதாசிவம் ஐயாவோட கேட்டிருந்தாங்க, ஏமா அப்படி சொல்கிறீங்க, எப்படிங்க அது அம்மா விட்டு எப்படி போக முடியும், அதே மனைவியே நீசமாக இருக்குது, அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாமே கேட்டிருந்தாங்க குழுவில். அதே மனைவி நீசமாக இருக்கும்போது அந்த எந்த திசாபுத்தி வருதோ அந்த நேரத்தில் அவங்களே விட்டு விலகிடுவாங்க. அதனால தானே இருதாரம் யோகம் வருது. நீசங்கதியாக ஆகும்போது ஒவ்வொரு இதுலேயும் அதே சுக்கிரன் நீசமாக இருக்குது அப்படின்னா வண்டி வாகனங்கிறது ஓட்டுறதுக்கு அந்த இதே வராதுங்க. வண்டி வாகனம் அது வீடு வாசல் அமைஞ்சிரும், ஆனால் ஒரு இது இந்த காரத்தில் அந்த நீச்ச பலனை கொடுக்காமல் இருக்கிறது இல்லைங்க கிரகம். அது ரஜ்ஜுலேயும் அது போல தாங்க, எல்லா நட்சத்திர காரகத்துலேயும் நம்மளுடைய இதுலேயே 1லேருந்து 12 பாவங்களுக்கும் எந்த சாரத்தை வாங்கி போதோ அந்த ரஜ்ஜு நமக்கு வந்து தடங்கள் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேங்க. நான் நிறையா மனப்படம் பண்ணிட்டு வந்தேன், இருந்தாலும் வெளியிடாயிருச்சு, அதிகம் எல்லா குழப்பிட்டுருச்சு. ஐயா இல்லைங்க, அதாவது மனைவியோட நட்சத்திர சாரங்கள் ஆமாம்
பயங்கர பிரச்சனையாக போயிடுச்சு ஐயாவுக்கு எனக்கும். அதாவது 7.5 சனியோடைய அமைப்புக்கு இருக்கும்போது வாடாமல்லியை வளர்க்கணும், காகித பூச்செடியை வளர்த்துக்குங்க அப்படிங்கும்போது, ஏம்மா நீ என்னம்மா எடுத்து சொல்கிற, காகித பூச்செடி வாடாமல்லி ஏம்மா சொல்கிறேன்னு சொல்லி கேட்டு அடிச்சு எனக்கு அவருக்கு ஒரு பிரச்சனையாக வந்துச்சு. அது ஏன் வாடாமல்லி அப்படின்னு 7.5 சனி ஓடும்போதுன்னா, அந்த காகித பூ அப்படின்னா அந்த பூ முன்னாடி வைக்கும்போது அந்த சனியோட தாக்குதல் காகிதமாக ஆகும். அதாவது நீச்சம் பெற்ற தன்மையில் அந்த சனியோட கரத்தில் அந்த பூ போகும்போது நமக்கு அந்த 7.5 சனி பாதிப்பு ஏற்படுத்தாது. அதாவதே வந்து புனர்பூ தோஷம் அப்படிங்கிறோம். புனர்பூ தோஷத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிங்கிறது வந்து கடக ராசிக்கு கலத்திரக்காரரும் சனியே வருவார், சிம்ம ராசிக்கு கலத்திரக்காரரும் சனியே வருவார். அதே வந்து மகர ராசிக்கும் கலத்திரக்காரர் சந்திரன் வருவார், கும்ப ராசிக்கு கலத்திரக்காரகன் சூரியனே வருவார். இப்போ இவங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சனிச்சந்திரனுடைய அமைப்பு உள்ளவங்க தாய் இருக்கும்போது மனைவியோட வாழ்க்கை வாழ்கிறது இதனால் பிரச்சனை ஏற்படுது. அதனால தான் இருதார யோகம்ங்கிறது அந்த சனிச்சந்திரன் சேரும்போது பிரச்சனைகள் ஏற்படுத்துது அப்படிங்கிறோம். அப்போ என்னன்னா தாயோட இதில் இருந்து கொஞ்சம் நீங்கி இருந்து தள்ளி இருந்து தனி வீடு கொடுத்தணும் இதேமாரி போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை சிறப்படையும். அதை தாயும் இருந்து ஒரே வீட்டில் மனைவியும் இருக்கும்போது, ஏன்னா கலத்திராதிபதியாக சனியும் சந்திரனாக இருக்கும்போது 2 பேருமே இருக்கும்போது அவங்களுடைய சுகபாவங்கள் கெடுகிறது அப்படிங்கிறதான் அதில் உண்மைங்க. அதனால தான் சனிச்சந்திரன் தொடர்பில் இருந்து கணவன் மனைவி அந்த தாயும் மனைவியும் இருந்து ஒரு வீட்டில் இருந்து குடும்பம் நடத்த முடியாது. அது அந்த புனர்பூ தோஷத்துக்கு நம்ம விடயம் எப்படின்னா பரிகாரம்னா கொஞ்சம் விட்டு பிரிஞ்சு இருக்கிறதா அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் சிறப்பானது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறீங்க. அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.